ஒரு மீடியம் அளவு, ஒரு குறிப்பிட்ட அளவுனா பொதுவாக எல்லாருக்குமே அந்த 8 சென்டிமீட்டர் வச்சாலே கரெக்டாக இருக்கும். இல்லைனா நம்ம சட்டையோட அளவை வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம படிக்கும்போது ஒரு 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கணக்கு வச்சு அதுக்கு ஒரு கோடு போட்டு அந்த 18 சென்டிமீட்டருக்கு கோடு போட்டு இந்த 18லேருந்து 8 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போடணும். இப்போ சட்டை துணியில் தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி 2 கோடு வரும். கோடு வந்ததுக்கப்புறமா அந்த 8 சென்டிமீட்டர் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட அக்குள் பகுதி. கீழே நம்ம கை உடம்பும் அக்குளும் ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடம். கீழே உள்ள அளவு வந்து இந்த சட்டை துணியில் உள்ள அளவு. அதுக்கப்புறம் 2 சைடு உள்ள உயரமும் நம்ம சட்டையோட கையோட உயரம் நீளம். சரியா? அப்புறம் இந்த நம்ம மேலே போட்டிருக்கோம்ல கோடு, அதில் நடு மத்தியில் புள்ளி வச்சுட்டு அதில் ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வளைவு வரல அப்படின்னா இந்த கர்வ் ஸ்கேல்லாம் கடையில் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டுட்டு இப்போ நம்ம அந்த போட்ட வளைவுக்கு நேராகவே கட் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? இது வந்து லைனிங் துணிங்கிறதுனால தான் 2 சென்டிமீட்டர் குறைச்சி எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம சாதா ப்ளவுஸ்